ஒரு குரங்கு இருந்துச்சான். அந்த குரங்கு என்ன பண்ணுச்சான், மரத்துக்கு மரம் தாவிட்டே இருந்துச்சான். ரொம்ப அதை வளர்க்குறவர் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்கு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை அமைதிப்படுத்துறதுக்காக ஒரு வாழைப்பழத்தை வந்து கொடுத்தாராம். உடனே அதை என்ன பண்ணுச்சா, அந்த வாழைப்பழத்தை சேட்டை பண்ணாமல் வாழைப்பழத்தை வந்து உரிக்க சாப்பிட இந்த மாதிரி அதோட வேலையை வந்து அது பார்க்க ஆரம்பிச்சிருச்சான். அந்த மாதிரி நம்மளோட பிரெயினை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். நம்மளோட பிரெயினில் பார்த்தீங்கன்னா நிறைய தாட்ஸ் வரும். எவ்வளோ தாட்ஸு, அந்த பிரெயினை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரெயினை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விதமும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ மூளை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,30,000 தாட்ஸ் வந்து வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே வந்து ஒரு நார்மலாக இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு வந்து 60,000 தாட்ஸ் வந்து வரும்னு சொல்கிறாங்க. இப்போது 60,000 தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு அடிக்கடி. இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுக்கோங்க, அதில் என்னென்ன எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அதை ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் அதை கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் தாட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போது நிறைய தாட்ஸ் வரும்போது நம்மளோட பிரெயின் வந்து ஒரு முடிவெடுக்கிற தன்மை வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சு போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மூளையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்மளோட பிரெயினுக்கு நம்ம எந்த வேலையுமே கொடுக்கல அப்படின்னா என்னாகும், நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அதுக்கு வேலை கொடுக்கணும். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா சிம்பிளாக நீங்கள் வந்து என்ன பொருள்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது அதிகமாக மக்கள் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த சேஃப்டி பின்னை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா 1849 வால்டர் கெண்ட் அப்படிங்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பால் பாயிண்ட் பெண்ணோட நிப் இருக்குல்ல, அது வந்து ஜான் ஜே லோட் அப்படிங்கிறவங்க 1888 வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு நிறைய புது விஷயங்கள் வந்து தினமும் கற்றுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பிரெயினில் வந்துட்டு மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு முடிவெடுக்கிற தன்மையும் வரும், தாட்ஸ் வரதும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம தாட்ஸ் வந்து நம்ம எவ்வளோக்கெவ்வளோ வந்து குறைக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்மளால் நிதானமாகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் கோபப்படாமையும் நம்மளால் இருக்க முடியும். இதை பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, எனக்கு எதுவுமே தெரில அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து மூச்சை கவனிங்க. இப்போ உங்கள் பிரெயின் வந்து நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு தெரியுதா, அப்போ நீங்கள் அந்த பிரெயினை வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக மாற்றிக்கோங்க. நீ வா வந்து இந்த மூச்சை கவனி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ கண்ணை மூடிட்டு மூச்சை வந்து கவனிங்க. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ தூரம் இன்ஹேல் மூச்சு உள்ளே போகுது, எவ்வளோ தூரம் மூச்சு வந்து வெளியில் வருது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இதுதான் புத்தர் தியானம், விபாசன தியானம்னு சொல்லுவாங்க. அவங்க விபாசன தியானம்னா என்னென்னா ஆனா பானா சதி. ஆனான உள்மூச்சு, பானான வெளிமூச்சு, சதினா அதை கவனித்தல். ஓகேவா? அப்போது ஆனாபானா சதி மெடிடேஷன், விபாசனா மெடிடேஷன் இப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்மளோட மூச்சை வந்து எவ்வளோ தூரம் இன்ஹேல் ஆகுது, எவ்வளோ தூரம் எக்ஸேல் ஆகுது, அதை வந்து நம்ம கவனிக்கிறது மட்டும்தான் விபாசன தியானம். ஓகேவா? அதைத்தான் நம்ம வந்து சிம்பிளி பி அவர் ஆஃப் த ப்ரீத், அதுதான் வந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்க. நீங்கள் ப்ரீத்தை கவனிங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் பிரெயின்கிட்ட சொல்லுங்கள், நீ வா வந்து இந்த மூச்சை கவனி. இது வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு அமைதியான இடத்துல ஒரு மலை மேலே போய் உட்காரணும் அப்போ தான் நம்ம தியானம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். ஒரு டீ கொடுக்கும்போது செய்யலாம், எங்கேயாவது போகும்போது செய்யலாம், சும்மா ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். எவ்வளோக்கோளோ வந்துட்டு நீங்கள் மூச்சை கவனிக்கிறதுக்காக நீங்கள் டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கோளோ எண்ணங்கள் வர்றது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம எண்ணங்களை குறைக்கணும் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் அற்ற நிலை மட்டும்தான் தியானம், எண்ணங்கள் அற்ற நிலை மட்டும்தான் தியானம். அப்போ எண்ணங்கள் அற்ற நிலையாக நம்மளால இருக்க முடியுமா? முடியாது. அதை வந்து என்ன பண்ணணும்னா ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கணும். 60,000 எண்ணங்கள் வருதுல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கணும். மூச்சை கவனிக்க நம்மளுக்கு எண்ணங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பான மைண்டாக வந்து இருக்கும். இதை நீங்கள் ஆரம்ப காலத்தில் அப்படியே பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். தேங்க்யூ.